ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஊடகத்துக்கு சுதந்திரமே இல்ல சுத்தமா. சரி, இன்னைக்கு விளாத்தி குளத்தை பத்தி பேச முடியாது. இன்னைக்கு மதுராந்தத்துல 14 வயசு பொண்ணை துரத்தி போய் கற்பழிச்ச கதையை பேச முடியாது. 2.5 வயசு குழந்தையை திமுக நிர்வாகி கற்பழிச்சு கொண்ட கதையை பேச முடியாது. தண்ணி போட்டு பிளைட்ல பணிப்பெண் கிட்ட முறைகேடா நடந்ததை பத்தி பேச முடியாது. இது எல்லாத்தையும் விட திருநெல்வேலி வரைக்கும் போக தெரிஞ்ச பட்டத்து இளவரசர் உதயநிதினால அங்க பக்கத்துல நாங்குநேரிக்கு போக முடியாது. அதை பத்தி பேச முடியாது. இன்னைக்கு ஆகாஷ் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை அடிச்சு காலை உடைச்ச கதையில வெளியே வந்தது. 36 காவல் நிலைய கொலைகள். அதை பத்தி பேசுறது, அதை பத்தி கேள்வி கேட்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற யாருக்குமே முதுகெலும்பு கிடையாது. இதெல்லாம் மக்களோட பிரச்சனையா இல்ல இதோட கூட்டணியோட பிரச்சனையா? அதெல்லாம் சரி, மக்கள் பிரச்சனை. இதெல்லாம் பேசுவதற்கு ஊடகத்துக்கு சுதந்திரம் திமுக கொடுக்கல. 43 பேர் நேற்றுக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆன போது கூட மதிய உணவு சாப்பிட்டு அதை பத்தி நம்ம விவாதம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா மிரட்டப்படுகிறாள் உருட்டப்படுகிறாள்னு ஒரு நான் நம்பிக்கை நம்பினா கூட இந்த தலைப்பை வச்சு வலுப்பெறுகிறதா என்டிஏ கூட்டணி அப்படின்னு தலைப்பு வச்சு இதே ஊடகத்தில் என்ன எதிர்பார்ப்புன்னா 50 நாள் கெஞ்சி கூத்தாடி காங்கிரஸ் திமுகவும் மாறி மாறி கெஞ்சி மரியாதைக்குரிய கனிமொழியை டெல்லி அனுப்பிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரசுடன் கூட்டணி ஒப்பந்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு வாழ்த்து செய்தி சொல்லாத ராகுல் காந்தி அதை பத்தி நம்ம எப்ப பேச போறோம்? அப்ப வலுவிழந்ததா இந்தியா கூட்டணின்னு எப்ப போனோம்? தலைப்பு எப்ப பேசுவோம் நம்ம?